ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போற முக்கியமான ஒரு கேள்வி இருக்குங்க. இந்த ஐபிஎல் அதாவது 19வது சீசன் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. 19வது சீசனுக்கு வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் இந்த 19 வருஷம் தான் பிறந்து, அதாவது அவன் பிறந்ததுல இருந்தே இது பண்ணிருப்பான். சில பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ. ஆனா இங்க இருக்கிறவங்களாம் வயசானவங்க தான், எல்லாமே 19 சீசனா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்க எப்படி சின்ன வயசுல விளையாட ஆரம்பிச்சாங்களோ ஸோ அந்த சீசன்ல இருந்தே ஐபிஎல் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த சீசன்ல முக்கியமான விதிகள்லாம் மாற்றப்பட்டிருக்கு. அகிலன், என்னென்ன விதிகள்லாம் மாற்றப்பட்டிருக்கு? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயம் இருக்கு. இந்த வாட்டி என்ன வித்தியாசம்? ஐபிஎல் 19 சீசனை ரொம்ப உற்சாகமாக எதிர்கொள்ள இந்தியா மற்றும் இல்லை உலக நாடுகளே ரொம்ப மகிழ்ச்சியோட பார்த்துருக்காங்க. ஏன்னா 19 சீசன் இது வரைக்கும் கப்பே அடிக்காத பெங்களூர் லாஸ்ட்டாக கப்பு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி சென்னை அணி எப்படி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையும் இருக்குது. டோனி இந்த சீசனை விட்டு வெளியே போயிடுவாரா இல்லைனா தொடர்ந்து விளையாடுவாரான்ற எந்த கேள்விகள்லாம் தொடர்ந்து நம்ம சொல்ல இருக்கிறோம். அதுக்கு நடுவில் தான் பிசிசிஐ நேற்று வந்து 10 ஐபிஎல் கேப்டனோட ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தினாங்க. அந்த ஆலோசனையில் பல விதிமுறைகளை புதுசாக கொண்டு வந்திருக்கோம். அது தொடர்பாக நேற்று வந்து ஆலோசனை ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு பிளேயர்ஸ் கிட்டையும் சரி கேப்டன் கிட்டையும் சரி முக்கியமான விதிமுறைகளை எடுத்து வச்சிருக்காங்க. என்னென்னா ஆடுகளத்தில் என்னென்னலாம் பண்ண போகிறோம், ஆடுகளத்தில் என்னென்னலாம் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற புதிய விதிகளை வந்து பிசிசிஐ வெளியிட்டிருக்கு. அதில் முதல்ல பார்த்தோன்னா ஒரு அணி பயிற்சி செஞ்ச இடத்துல இல்லைனா வலைப்பயிற்சி நெட் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்களே அந்த இடத்துல மற்றொரு அணி பயிற்சி செய்யக்கூடாது. அதாவது 2 அணி ஆடுவாங்க. இப்போ சிஎஸ்கே பெங்களூர் ஆடுறாங்கன்னா சிஎஸ்கே ஆடுற இடத்துல சிஎஸ்கே மட்டும்தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். பெங்களூருக்கு தனியான இடம் இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா அந்த தனியான இடமா இருந்தால் கூட அவங்களுக்கு அது முன்னுரிமை கேட்டு வாங்கியிருக்கணும். ஒவ்வொரு அணியும் பயிற்சிக்கு புதிய ஆடுகளை தான் தயார் செய்ய வேண்டும். ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மேட்ச் நடுவில் எப்போவுமே மேட்ச் நடக்கிற பிச்சுக்கு பக்கத்தில் தான், அதாவது பக்கவாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நடக்கிற பிச்சில் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 6 லைன்லேருந்து வலைப்பயிற்சி நெட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மற்றபடி ஒரு அணி முன்கூட்டியே பயிற்சியை முடித்தாலும் அந்த இடத்துல, அதாவது அந்த ஆடுகளத்துலையும் சரி அந்த நெட் ப்ராக்டிஸும் சரி மற்ற அணி வந்து அந்த பிச்சை பயன்படுத்தக்கூடாது. அவங்களுக்கான தனியான இடத்த ஸ்பெஷலாக தேர்வு செய்யணும். இதுக்கு நீங்கள் வந்து முன்னாடியே அந்த நிர்வாகத்திட்ட பேசிடணும். அதே போல் ஒவ்வொரு அணியும் இந்த சீசனில் 2 பயிற்சி போட்டிகளை மட்டும்தான் விளையாட முடியும். முந்தின சீசனில் 4-5 போட்டிகளை விளையாடலாம். அது வந்து ஐபிஎல் ஸ்கெடியூல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அணி நிர்வாகமே அவங்க முடிவு பண்ணி ஆடுவாங்க. ஆனால் இந்த ஆண்டுலேருந்து 2 பயிற்சி போட்டி தான், அவங்களே அது அணியை தேர்ந்தெடுத்துக்கலாம். 2 பயிற்சி போட்டி மட்டும்தான் ஆட முடியும். அதுக்கும் வந்து பிசிசிஐ கிட்ட முன்னாடியே அனுமதி வாங்கியிருக்கணும். அணி நிர்வாக சார்பில் முன்னாடியே நம்ம வந்து பர்மிஷன் வாங்கியிருந்தால் தான் அந்த பயிற்சி போட்டியில் பங்கேற்க முடியும். மைதானத்தில் பக்கவாட்டு ஆடுகளில் மட்டும்தான் பயிற்சி பண்ணணும், நடுவில் பயிற்சி பண்ணவே கூடாது. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிளேயர்ஸ் அந்த இடத்தையே போய் மீட் பண்ணலாம். அந்த இடத்துல பிச்சு எப்படி இருக்குன்னு கேப்டன்ஸ்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் அந்த சைடு யாருமே போகக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. மைதானம் அதே மாதிரி இரவு நேர போட்டியாக இருந்தாலும் சரி, அதாவது பயிற்சி போட்டி, நான் சொல்கிறது எல்லாமே பயிற்சி போட்டி தான். இரவு நேர பயிற்சி போட்டியாக இருந்தாலும் சரி 6 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா குறைந்தது 3.5 மணி நேரம் மட்டும்தான் பயிற்சி இருக்கணும். 2 அணியும் சேர்த்து 3.5 மணி நேரம் பயிற்சியை தாண்டக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. பயிற்சி எந்த கிரவுண்டில் நடக்குது, அதாவது இப்போ சென்னையை பார்த்தோன்னா சென்னை அணி தான் ஃபஸ்ட்டு அந்த கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க டைம் கொடுத்தாலோ இல்லை அவங்க ஓபிக்கே சொன்னால் மட்டும்தான் அடுத்த டீம், அதாவது அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக எந்த டீம் இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆனால் டீமோட எந்த டீம் எந்த கிரவுண்டு ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 7 பாயிண்ட்டை முக்கியமாக வந்து நேற்று நடந்த இந்த பிசிசிஐ ஆலோசனை கூட்டத்தில் கேப்டனுக்கு சொல்லியிருக்காங்க சாலமன். ஓகே, ஸோ ஐபிஎல் 2026ல இந்த 7 விதிமுறைகளும் நிச்சயமாகவே நம்ம, அதாவது 2028ல் கப்பு ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறோம்.